வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுறேன். இந்த வாரம் நம்ம எஸ்எஸ் ஹெல்த் சேனல்ல என்ன வீடியோ வரப்போகுது, நாவலா இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ 3 பார்ட்டா வரப்போகுதுன்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த வீடியோக்கான தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் 1000 நாட்கள், the first 1000 days of life. எல்லாருமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சமீபமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு டாக்டரோட சேர்ந்து. அந்த வீடியோல மேடம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அந்த முதல்ல உணவு எப்படி, அந்த உணவுகளில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேடம், உணவு அப்படின்றது நீங்க கரு ஊட்டுற நாள்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஆக்சுவலா கருக்குள்ள வர்றது எல்லாமே உங்க உணவு தான். அதுல இருந்து 2வது பிறந்த நாள் வரை வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் இந்த முதல் 1000 நாட்கள் நம்ம கணக்கு பண்ண வேண்டிய விஷயம். ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா the first 1000 days of life அப்படின்ற ஒரு கான்செப்டை பேச ஆரம்பிச்சோம். இந்த ஃபர்ஸ்ட் 1000 days of life ஏன் முக்கியம், எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போற வீடியோல விலாவரியா பார்ப்போம். ஸோ இந்த முதல் 1000 நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தாய் கருவுற்ற உடனே வரக்கூடிய முதல் அந்த 300 நாட்கள் 350 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த 1000 நாட்களோட முதல் பகுதி. ஸோ உங்க குழந்தை பிற்காலத்தில் சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற அம்மாக்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் பயன்படுவீங்கன்னு நம்புறேன். ஸோ என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்ப காலத்தில் முதல்ல நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னென்ன கொடுக்க போறீங்க பிரசவம் ஆன பிறகுன்றதை முதல்ல பார்ப்போம். முதல் 3 மாசத்துல தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரு ஜனிக்க ஆரம்பிக்குது. இந்த ஜனிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா உடல் பகுதிகள் மற்றும் உடல் உறுப்புகள் வளர ஆரம்பிக்குது. உடல் உறுப்புகள் வளர சமயத்தில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது மிக முக்கியம். ஏன்னா வளர்ற கருவை தாக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதுவாக இருந்தாலும் குழந்தைங்களை பிற்காலத்தில் பாதிப்பு உண்டாக்குன்றது தான் போதுமான அறிவியல் ஆதாரங்கள் இன்னைக்கு நமக்கு சொல்லுது. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் ஆரம்பம் நீங்கள் ஒன்ஸ் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன பிறகு ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எல்லாரும் எடுக்க சொல்லுவாங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை வரக்கூடிய முதுகு தண்டு சம்பந்தமான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறது. நான் எப்போவுமே ஆதரவு கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, DHA அப்படின்னு சொல்லக்கூடிய டோகோசோஹெக்சனாயிக் ஆசிட். இந்த டோகோசோஹெக்சனாயிக் ஆசிட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட நரம்பு மண்டலம் சரியாக வளர்கிறதுக்காகவும் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்குன்றதுக்காகவும் தான் பண்ணுறோம். ஸோ இந்த DHAவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸும் சரி, நிறைய கைனகாலஜிஸ்டும் சரி ஆதரவாக எடுத்துக்கிட்டு நிறைய செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ DHA கட்டாயமாக நான் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். வேற என்னெல்லாம் சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெக்னன்சி டைமில் நிறைய மதர்ஸ் வந்து முக்கியமாக மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைகள் உங்கள் வயிற்றில் இருக்கிற சமயத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ப்ளஸ் நஞ்சு கொடின்னு சொல்லக்கூடிய பிளசண்டா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எல்லாமே குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் நல்ல உடல் வளர்ச்சி வர்ற சமயத்தில் இந்த கடைசி ட்ரைமஸ்டர்னு சொல்லக்கூடிய 6லேருந்து 9 மாதத்தில் குழந்தைங்க முழுசாக வளர்மை அடைகிறாங்க. இந்த வளர்ச்சி அடையக்கூடிய இந்த 6லேருந்து 9 மாதத்துல தான் குழந்தையோட எடை ஏற ஆரம்பிக்குது. ஸோ இந்த எடை ஏற ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் முக்கியமாக எல்லாருமே ப்ரெக்னன்சி டைமில் இன்றைக்கி பெரிய ஒரு டபு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டு சாப்பிட்லாமா அந்த ஃபுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. நான் வந்து ஆக்சுவலாக விஜய் டிவியில் டாக்டர் ஒரு ஷோ பண்ணுற சமயத்தில் இந்த ப்ரெக்னன்சி சமயத்தில் 3ஆக பிரித்து ஒவ்வொரு மாதமும் குழந்தைங்களுக்கு என்ன விதமான உணவு சாப்பிட்டா தாய்க்கும் சேய்க்கும் நல்லா இருக்குங்கிறது பல தடவை சொல்லியிருக்கோம். ஸோ முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னன்சியில் தவிர்க்கக்கூடாத உணவுகள் எதுவும் கிடையாது. குழந்தையோட வளர்ச்சி முழுமை அடைகிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ குழந்தை பிறக்கிற சமயத்தில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் யாராக இருக்கீங்க நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயமே நீங்கள் ஜனிக்கிற சமயத்தில் தான் அப்படின்னு சொல்கிறத நம்ப முடியுதுங்களா? முக்கியமான விஷயம், முதல்ல ஒரு தாய் குழந்தை பிரசவத்தில் வந்து குழந்தை வீட்டில் பிறகுதா ஹாஸ்பிட்டலில் பிறகுதா, குழந்தை எந்த மாதிரி விதத்தில் பிறக்குது, அதாவது நார்மல் டெலிவரியா சிசேரியன் செக்ஷனா, குழந்தைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்களா பிறக்கிறதுக்கு முன்னாடி, அம்மாவுக்கு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கா, அதே மாதிரி குழந்தைக்கு பிறக்கிற சமயத்தில் யார் ஃபர்ஸ்ட் தொடுறாங்கன்னு முதற்கொண்டு உங்கள் உடம்புல படக்கூடிய குட் பாக்டீரியா முதற்கொண்டு எல்லாமே உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு முக்கியமான விஷயங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே, ஒரு அம்மாவோட பிறப்புறுப்பு வழியாக குழந்தை, அதாவது நார்மல் டெலிவரி பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையோட உடல் முழுவதும் பரவக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் தான் அந்த குழந்தையோட வயிற்றுல போய் சேரப்போகுது. ஸோ அந்த மாதிரி வயிற்றுல போய் சேரக்கூடிய நல்ல பாக்டீரியா குழந்தைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இதே ஒரு குழந்தை சிசேரியன் செக்ஷன் மூலமாக பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த நல்ல பாக்டீரியாக்கள் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வயிற்றில் நிறைய பாக்டீரியாக்கள் உருவாகுது. அதே குட் பாக்டீரியா தான் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ண போகுது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் ஒரு முக்கியமான விஷயம் கட் பிரெயின் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களோட மூளையோட வயிறையும் சம்மந்தப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு முதல் 3 மாதம் நடக்குது. மூளையும் வயிறும் ஒரே இடத்துல இருந்தால் ஜனிக்க ஆரம்பிக்குது. இந்த செல்கள் உருவாகிற சமயத்தில் தான் உருவமே முழுசாக வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு அருமையான படைப்பு நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் குடல்லையும் சரி நம்மளுடைய மூளையிலையும் சரி எது பிரச்சனை நடந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று பாதிக்குதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்.
ஸோ நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா ஃபுட்ஸுமே சாப்பிடுங்க. ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸு எதுவும் கிடையாது. ஸோ இந்த முதல் 1000 days அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 1000 நாட்களில் முதல் பகுதி வீடியோவில் இதை பற்றி தான் நான் சொல்ல விரும்பினேன். அதே மாதிரி குழந்தைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் அம்மாக்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தடுப்பூசிகள் எல்லாத்தையும் தயவுசெய்து போட்டுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த 3 மாசத்துல ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், உடம்புல இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா உடல் உறுப்புகள் உருவாகக்கூடிய இந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு வரக்கூடாது. கவனமாக ஞாபகம் வச்சுங்க. இதில் இந்த முதல் 1000 நாட்களை பற்றி 2வது பாட்டு அடுத்த வீடியோவில் வரப்போகுது. கீப் வாட்சிங் SS சைல்ட் கேர். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.